ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம சென்னையில் வந்து ஜேர்னலிசம்காக ஒரு காலேஜ் இருக்குது அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அந்த காலேஜை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏஷியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசம். இது நம்ம சென்னையில் இருக்குது. இதில் வந்து டைரெக்டாக நீங்கள் +2 முடிச்சுட்டு ஜாயின் பண்ண முடியாது. நீங்கள் மினிமம் ஏதாவது ஒரு யூஜி கோர்ஸ் படிச்சிருக்கணும். பிஏ இங்கிலீஷு, பிஏ இல்லை பிஎஸ்சி, பிஇ, ஈவன் பிஇ எது படித்தாலும் யூஜி கோர்ஸ் படிச்சுட்டு தான் இந்த ஏஷியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசமில் ஜாயின் பண்ண முடியும். இதில் வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்னென்ன ஃபீஸ் எவ்வளோ, ஸ்காலர்ஷிப் என்ன, படிக்கும்போது என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும், படித்த பிறகு என்னென்ன ஜாப்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணலாம், என்ன எலிஜிபிலிட்டி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டீட்டெயில்ஸ், இதை பற்றி ஓவராலாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஜென்னாக் சேனலோட மெயின் அப்ஜெக்டிவே வந்து நிறைய ஹிடன் ஜெம் கோர்சஸ் இருக்குது நம்ம சென்னையில், தமிழ்நாட்டில், அக்ராஸ் இந்தியாவில். நம்ம வந்து ஓவராலாக நம்ம பேரண்ட்ஸு எல்லாருமே இல்லை 12th முடிச்சோன்னா ஒன்று இன்ஜினியரிங்கு, இல்லைனா எம்பிபிஎஸ், இல்லை பிடிஎஸ்ஸு, இல்லை பிகாம், இல்லை பிஎஸ்சி கோர்சஸ், ஒரு 10-15 கோர்ஸுக்குள்ளே ஒரு மேஜர் பாப்புலேஷன் போய் அங்கே அட்மிஷன் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் அது இல்லாமல் நிறைய கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஏஷியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசம். இது இல்லாமல் உங்களுக்கு கரியர் கைடன்ஸில் ஏதாவது டவுட்ஸு, எந்த காலேஜ் பற்றி இல்லை கோர்ஸை பற்றி தெரியும்னா என்னோட நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதுக்கு என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ காலேஜோட ஓவர்வியூ. காலேஜ் வந்து 2000 ஆரம்பித்தாங்க. இது வந்து இதோட விஷன் வந்து டு கிரியேட் வேர்ல்டு கிளாஸ் ஜேர்னலிஸ்ட் ஃபார் இந்தியா அண்ட் பியாண்ட். ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து வேர்ல்டு கிளாஸ் ஜேர்னலிஸ்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி 2000 சென்னையில் ஆரம்பித்தாங்க. நம்ம சென்னை தமிழ்நாட்டில் இருக்குது. இது வந்து ஒரு ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்ஸ்டு இன்ஸ்டியூட்டு. இது வந்து நல்ல ரெப்யூட்டேஷன் உள்ளது. இந்தியாஸ் ப்ரீமியம் ஜேர்னலிசம் இன்ஸ்டியூட்டு வித் எக்ஸலண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கனெக்ஷன். அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இது வந்து இந்த காலேஜ் யார் மேனேஜ் பண்ணுறாங்கன்னா மீடியா டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்றவங்க தான் இந்த காலேஜை மேனேஜ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் பேக்டு பை லீடிங் மீடியா ப்ரொஃபஷனல் அண்ட் ஹிந்து நியூஸ் பேப்பர் குரூப். இவங்க தான் வந்து நம்ம இந்த காலேஜை மேனேஜ் பண்ணுறது. ஸோ கோர்சஸ் என்னென்ன இருக்குது, கேம்பஸ் அப்படின்னா ஒரே கேம்பஸ் தான். அது வந்து நம்ம சென்னையில் தான் இருக்குது. யூஜி கோர்சஸ், ஸ்ட்ரெயிட் யூஜி கோர்சஸ் கிடையாது. நீங்கள் +2 முடிச்சுட்டு இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியாது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு யூஜி கோர்ஸ் படித்து முடிச்சிருக்கணும். பிஎஸ்சி இல்லை பிஏ இல்லை பிஇ எந்த கோர்ஸ்னாலும் படித்து முடிச்சுட்டு மினிமம் யூஜி சர்டிஃபிகேஷன் இருந்தால் தான் இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ண முடியும். இந்த கோர்ஸ் வந்து பிஜி டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் 1 இயரோட கோர்ஸ். 1 இயர் கோர்ஸ் இது. இதில் வந்து எவ்ரி இயர் வந்து இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா 80லேருந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதில் இன்டேக் எடுக்கிறாங்க. ஆனால் அப்ளிகேஷன்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுறது 1000க்கு மேலே அப்ளை பண்ணுறாங்க. பட் எடுக்கிறது இன்டேக் வந்து 80 to 100 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்கிறாங்க பர் இயர். இதில் வந்து ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. பிரிண்ட்டு, பாட்காஸ்ட்டு, டிஜிட்டல் அப்படின்ற ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியும்னா நீங்கள் அதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து இருக்குது, www.asianmedia.org. இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ எலிஜிபிலிட்டி என்ன, அட்மிஷன் என்ன, அவன் முன்னாடியே பார்த்த மாதிரி தான். எலிஜிபிலிட்டி வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு யூஜி கோர்ஸ் படிச்சிருக்கணும். யூஜி டிகிரி முடித்தாதான் நீங்கள் இதில் இந்த பிஜி டிப்ளமோ கோர்ஸ் பண்ண முடியும். திஸ் இஸ் நாட் சூட்டபிள் ஆஃப்டர் 12th முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ண முடியாது. நீங்கள் 12th முடிச்சுட்டு நீங்கள் சப்போஸ் இதே ஃபீல்டுக்குள்ளே இருக்கணும்னா நீங்கள் ஜேர்னலிசம், பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி வந்து கோர்சஸ் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிஜி டிப்ளமோ கோர்ஸ் படிக்கலாம். இது ஒரு நல்ல கோர்ஸு. இது வந்து அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணணும். அது மார்ச், ஏப்ரல் எவ்ரி இயர் ஓப்பன் ஆகும். இப்போயும் ஓப்பனில் தான் இருக்குது. என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து மே அண்ட் ஜூன், லாஸ்ட் 2 வீக்ஸ் இல்லை ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் நடக்கும். அப்ராக்சிமேட் டேட்ஸ் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. பர்சனல் இன்டர்வியூ வந்து ஜூன் அண்ட் ஜூலையில் நடக்கும். நீங்கள் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பாஸ் ஆகி பர்சனல் இன்டர்வியூ வந்தீங்கன்னா, பர்சனல் இன்டர்வியூ முடிஞ்சு உங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிதுன்னா காலேஜ் வில் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜூலை ஆர் ஆகஸ்ட் எவ்ரி இயர். இதுதான் இதோட அட்மிஷன் ப்ராசஸ்ஸு. இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் வந்து மெயினாக ஒரு 3-4 கேட்டகரியிலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். இங்கிலீஷு, ஜென்ரல் நாலேஜு, ரைட்டிங் ஸ்கில்ஸு. இப்போ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டெய்லி ஒரு 2-3 நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி படித்து நாலேஜஸ், கரண்ட் ட்ரெண்ட் என்ன, கரண்ட் அஃபேர்ஸ் என்ன, இந்த அக்ராஸ் இந்தியாவில், நம்ம ஸ்டேட்டில், அப்புறம் அக்ராஸ் வேர்ல்டில்
லேட்டஸ்ட் நியூஸ் என்ன, ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, கரண்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் டே டு டேல அப்டேட்டடாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸு, ஒரு எஸ்ஸே, ஒரு டாப்பிக்கை பற்றி கொடுத்தா எஸ்ஸே எழுதுறது, அந்த மாதிரி ஒரு கிராமர், இதெல்லாமே பேசிக்காக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இது வந்து டோட்டல் டியூரேஷன் வந்து 2 ஹவர்ஸ் நடக்கும். நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. நீங்கள் பேஸ்ட் ஆன் உங்களோட கண்டென்ட்டை பொறுத்து உங்களை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் பாஸ் ஆன பிறகு இன்டர்வியூ இருக்குது, பர்சனல் இன்டர்வியூ. அதுவும் பாஸ் ஆனாதான் யூ வில் கெட் சீட்டு. அதான் 1000 பேர், 1100, 1200 பேர் அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் கடைசியாக எடுக்க போகிறது 80 to 100 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்க போகிறாங்க பெர் இயர். ஸோ இதுவும் வந்து ஒரு ஹைலி டிமாண்டான கோர்ஸ் தான். இதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். www.asiamedia.org, அந்த அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுலேயே அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸும் இருக்குது. அப்புறம் ஸ்காலர்ஷிப் அண்ட் லேர்னிங். ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் லிமிட்டட் தான் இருக்குது. லிமிட்டட் மெரிட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப்ஸ் தான் அவைலபிள் இருக்குது ஃபார் டிசர்விங் கேண்டிடேட்ஸ். நீங்கள் உங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் பக்காவாக பண்ணீங்க, இன்டர்வியூலாம் பக்காவாக பண்ணீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸு இயர் ஆன் இயர் மாறும், பர்சன் டு பர்சன் மாறும். இது வந்து இப்போ நம்ம நார்மலாக இன்ஜினியரிங் மாதிரி, இல்லை ஒரு எம்பிபிஎஸ் மாதிரி, இல்லை வேறு ஏதாச்சும் கோர்ஸ் மாதிரி ஸ்டாண்டர்டாக இந்த மார்க் எடுத்தீங்கன்னா இவ்வளோ ஸ்காலர்ஷிப்பு, இவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்ல முடியல இந்த கோர்ஸை பொறுத்தவரையும். இது 1 to 1, பர்சன் டு பர்சன் சேஞ்ச் ஆகுது, இயர் ஆன் இயர் சேஞ்ச் ஆகுது, டிபெண்ட்ஸ் ஆன் தயர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிசல்ட். ஸோ நீங்கள் இது பண்ணணும்னா ஸ்காலர்ஷிப்பை பிலீவ் பண்ண முடியாது. பட் அதர் தென் தட் நீங்கள் ஸ்காலர்ஷிப், அதர் ஸ்காலர்ஷிப்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் இந்த கோர்ஸில், இந்த காலேஜில் வந்து பர்சன் டு பர்சன் சேஞ்ச் ஆகுது. பட் கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப் இருக்குது ஃபார் டிசர்விங் கேண்டிடேட். அப்புறம் லேர்னிங் வந்து நீங்கள் இது எப்படி பண்ணணும்னா, படிக்கும்போதே ப்ராக்டிக்கல் ஜேர்னலிசம் ட்ரைனிங் எடுக்கணும். வித் ரியல் வேர்ல்டு ரிப்போர்ட்டிங், எடிட்டிங், ப்ரொடக்ஷன், இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபீல்டில் எப்படி சொல்கிறது, இறங்கி வேலை பார்த்தா தான் உங்களுக்கு லேர்னிங் அப்ரோச் கண்டிப்பாக கிடைக்கும். படிக்கும்போது நீங்கள் டெவலப் பண்ண வேண்டிய ஸ்கில்ஸ் வந்து என்னென்னா, உங்களோட கம்யூனிகேஷனு, ரைட்டிங்கு, மீடியா ஸ்கில்ஸு, இது எல்லாமே நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிங்கன்னா படிக்கும்போதே ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் பிஜி ப்ரோக்ராம், பிஜி டிப்ளமோ 1 இயர் முடித்த பிறகு நீங்கள் இமீடியட்டாக உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹையர் ஸ்டடீஸும் பண்ணலாம். நிறைய இதே ஃபீல்டில் நிறைய போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸும் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் இதில் இருந்துட்டீங்கனாலே, இதிலெல்லாம் பக்காவாக இருந்துட்டீங்கனாலே, கம்யூனிகேஷன், ரைட்டிங், மீடியா ஸ்கில்ஸு, கண்டென்ட் கிரியேஷன், இதிலெல்லாம் நீங்கள் நல்ல நாலேஜாக வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய இப்போ மீடியா கம்பெனிஸ் எவ்வளோ இருக்குது அக்ராஸ் இந்தியா, தமிழ்நாடு, சென்னை எல்லாமே இருக்குது. அதில் எங்கேயாச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக ஜாப் கிடச்சிரும். அப்புறம் கரியர் அண்டு பிளேஸ்மெண்ட்ஸு நம்ம எப்பயுமே 3ஆக பிரிப்போம். கவர்மெண்ட்டு, கார்ப்பரேட்டு, அப்புறம் ஸ்டார்ட் அப்ஸு. கவர்மெண்ட்டில் வந்து மீடியா ரோல்ஸு இன் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் பப்ளிக் கம்யூனிகேஷன் ஆஃபீஸர்ஸு, இன்ஃபர்மேஷன் அண்ட் பாட்காஸ்டிங்கு, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸு. கார்ப்பரேட்டில் வந்து கார்ப்பரேட் சேனல்ஸில் வந்து ஜேர்னலிஸ்ட்டு, ரிப்போர்ட்டர்ஸு, கண்டென்ட் ரைட்டர், மீடியா அனலிஸ்ட்டு, இது எல்லாமே வந்து கார்ப்பரேட்டில் இப்போ நம்ம இருக்குது இல்லையா, சன் டிவி, விஜய் டிவி, அந்த மாதிரி, அப்புறமா யூடியூப் சேனல்ஸ், அந்த மாதிரி எந்த ஒரு மீடியா சேனல்லையுமே நீங்கள் கார்ப்பரேட் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணலாம். இதையே வந்து நீங்கள் ஓனாகவும் பண்ணலாம். ஒரு ஜேர்னலிஸ்டாக, ரிப்போர்ட்டரா, டிஜிட்டல் மீடியா ப்ரொஃபஷனலா, இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்டாக நீங்கள், நான் யாருக்கும் எங்கேயும் நான் ஒர்க் பண்ண விருப்பப்படல, ஐ ஹாவ் டு பி மை ஓன் அப்படின்னா நீங்கள் இந்த ஃப்ரீலான்சிங், ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து கண்டென்ட் கிரியேட்டிங்கு இது எல்லாமே நீங்களே பண்ணலாம். இப்போ இந்த காலேஜில் முடித்து இந்த பிஜி டிப்ளமோ கோர்ஸ் முடித்தவங்க எல்லாமே அவங்களே வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 3 to 6 lakhs per annum வரையும் ஃப்ரெஷர்ஸில் பிளேஸ் ஆகியிருக்காங்க. அதை முடிச்சோன்னே பிளேஸ் ஆகியிருக்காங்க. மீடியாஸ் ஹவுசஸ், நியூஸ் ஏஜென்சிஸ் எல்லாமே இவங்கள டைரெக்டாக கேம்பஸ் இன்டர்வியூவில் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த காலேஜில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் இருக்குது. பட் லிமிட்டடாக இருக்குது. அது பேஸ்ட் ஆன் இயர் இன்டேக்கை பொறுத்து மாறும். ஸோ ஃப்யூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்குது இந்த மீடியா ஃபீல்டு, ஜேர்னலிசம் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக க்ரோயிங் டிமாண்ட் தான். மீடியா இண்டஸ்ட்ரி டிமாண்ட் இஸ் இன்க்ரீசிங் ரேப்பிட்லி வித் மோர் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஆடியன்ஸ் தென் எவர் பிஃபோர். இப்போ எல்லாம் முக்கால்வாசி எல்லாமே மீடியா வந்து டிவியை விட இப்போ எல்லோரும் யூடியூப்பில் தான் பார்த்துட்ருக்கோம். நியூஸஸாக இருக்கட்டும், ட்ரெண்டிங் நியூஸஸ், லேட்டஸ்ட்டு திங்ஸ் எல்லாமே வந்து டிவியில் வரத்துக்கு முன்னாடி மொபைலில் வந்துடுது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு நல்ல ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்குது. அலாங் இன்டிகிரேட்டட் வித் ஏஐயோட, ஏஐ அண்ட் டிஜிட்டல் டூல்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் மீடியா வந்து நல்லா
இன்னும் வேற லெவல் கொண்டு போகுது. இப்போ நம்மளாம் வந்து ஒரு ஒரு போஸ்டர் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இட் வில் டேக் டைம் 1 or 2 days ஆகும். பட் நம்ம இப்போ வந்து சாட் ஜிபிடிலேயோ ஜெமினிலேயோ நம்ம ப்ராம்ப்டை கொடுத்துட்டோம்னா அந்த போஸ்ட் அதுவே வந்துடுது. ஸோ இதை வச்சு மீடியா இண்டஸ்ட்ரீஸு ஜேர்னலிசம் எல்லாமே வந்து இன்னும் பப்ளிக்கு கம்யூனிகேட் பண்ணுறது இன்னும் பெட்டர்மெண்ட் தான் ஆகும். ஏஐ இன்டிகிரேஷனோட டிஜிட்டல் ஜேர்னலிசம் தான் இப்போ மெயினாக வந்துட்டு இருக்கு. டிஜிட்டல் மீடியா growth இஸ் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் நியூஸு, பாட்காஸ்ட்டு, வீடியோ கண்டென்ட்ஸு, அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, இது எல்லாமே வந்து டிஜிட்டலாக மாறிட்டு இருக்கு. டிஜிட்டல் ஜேர்னலிசம் ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இயர் ஆன் இயர் ஹை டிமாண்ட் இருக்கு அவங்களுக்கு. ஃபார் ட்ரெயின்டு ஜேர்னலிஸ்ட் ஹூ கேன் அடாப்ட் நியூ மீடியா ஃபார்மேட். புதுசாக இப்போ முதல்லாம் வந்து ஒரு 30 years 40 years முன்னாடி நியூஸ் பேப்பர் படித்து தான் நியூஸ் தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் சேனல் பார்ப்பாங்க. 7 மணிக்கு ஒரு நியூஸ் வரும். டிடி சேனலில், பொதிகை சேனலில், அப்படி இல்லைன்னா இப்போ சன் நியூஸு, ராஜ் டிவி அப்படி இருந்தது. இப்போ யார் நியூஸ் பார்க்குறா? ஏன்னா நியூஸ் சேனல்ஸே ஒரு 10 15 இருக்கு. ஒரு ஹாட் நியூஸ் வந்ததுன்னா அது எல்லா சேனல்லையும் ஃப்ளாஷில் ஓடிக்கிட்டே இருக்கு. அது இல்லாமல் யூடியூப்ஸில் வேற ஓடுது, இன்ஸ்டாவில் ஓடுது, ஃபேஸ்புக்கில் ஓடுது. ஸோ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபீல்டில் ரியலாக ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய தேவைப்படுது. ஸோ அவங்களுக்கு ஹை டிமாண்ட் இருக்குது. ஸோ ஜாப் செக்யூரிட்டியை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. இந்த பர்டிகுலர் ஃபீல்டை பொறுத்தவரையும் ஸ்கில்ஸு, நாலேஜ், அடாப்டபிலிட்டி, நான் வந்து சேஞ்ச் ஓவர் ஆக ஆக நான் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி லேட்டஸ்ட்டு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அடாப்ட் ஆகிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு லாங் டேர்முக்கு நல்ல ஜாப்ஸு, நல்ல பேயோட கிடைக்கும். ஏன்னா முன்னாடி நியூஸ் பேப்பர் படித்தேன், நான் இன்னும் இப்போவும் நியூஸ் பேப்பர் படித்து தான் நியூஸை பார்த்துப்பேன் அப்படின்னா அவங்க ட்ரெண்ட்லேயே இல்லை. அது இந்த ஃபீல்டுன்னு இல்லை, எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே வி ஹேவ் டு பி அப்டேட் அவர் ஸ்கில்ஸ் அண்ட் வி ஹேவ் டு பி ஆன் அப் டு டேட்டில் நம்ம கரெக்டாக ட்ரெண்டோடு இருந்தோம் அப்படின்னா வி கேன் அச்சீவ் மோர். ஸோ ஃபைனல் சம்மரி, இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு யூஜி கோர்ஸ் கிடையாது. நம்ம ரெகுலராக பார்க்குற மாதிரி +2 முடிச்சுட்டு ஜாயின் பண்ண முடியாது. நீங்கள் கண்டிப்பாக +2 முடிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சுட்டு தான் இந்த பிஜி டிப்ளமோ கோர்ஸ் ஜாயின் பண்ணணும். இந்த இந்த கோர்ஸ் வந்து யார் யார் சூஸ் பண்ணலாம், யார் யார் சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்ம அரைவ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த மீடியா, ஜேர்னலிசம் இதெல்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோர்ஸை எடுக்கலாம். ஆனால் இதில் வந்து ஃபீல்டு ஒர்க்கு நிறைய இருக்குது. அதுக்கெல்லாம் ரெடியாக இருந்தால் நீங்கள் இந்த கோர்ஸ் எடுக்கலாம். ஒரு இடத்துக்கு போய் ஒரு 1 day 2 days ஸ்டே பண்ணணும், வெயிட் பண்ணணும். அந்த பொறுமை, அந்த பேஷன் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் எடுக்கலாம். அப்புறம் ரெடி ஃபார் மீடியா கேரியர் ஆஃப்டர் டிகிரி. நீங்கள் முடிச்சுன்னா இதுதான் என்னோட கெரியர், நான் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுவேன். இப்போ நம்ம இன்ஸ்டாலலாம் வந்து ஒரு விஷயத்தையே வந்து டைரெக்டாக சொல்லாமல் இதை வாங்குங்க அப்படின்னு ஆட் சொல்லாமல் அதை வந்து ஒரு ஒரு சீன் மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி அவங்க ப்ராடக்டை ஆடாக கிரியேட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் கிரியேஷன்ஸ்லாம் வரும்னா நீங்கள் வந்து இந்த கோர்ஸுக்கு ரைட்டான பர்சன் இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு. பட் யார் யாரெல்லாம் வந்து நான் 12th முடிச்சோன்னே ஜாயின் பண்ணுங்கிறது இங்கே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக டிகிரி படிச்சிருக்கணும். மீடியா ஃபீல்டு எனக்கு பிடிக்காது, எனக்கு பேச வராது, எனக்கு ஸ்க்ரீனில் என்னையே நான் ப்ரெசென்ட் பண்ண தெரியாது, கம்யூனிகேஷன் கிடையாது, கொஞ்சம் ஷை டைப்பு அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த கோர்ஸ் கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸு. உங்களுக்கு எது வேணும், உங்களுக்கு எது சூட் ஆகும்னு பார்த்துட்டு இந்த கோர்ஸ் எடுங்க. ஸோ ஃபைனலி கீ டேக் அவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ், இந்த காலேஜ் வந்து திஸ் வில் பி பெஸ்ட் ஃபார் மீடியா கரியர் ஆஃப்டர் டிகிரி. ஒரு டிகிரி படித்ததுக்கப்புறம் நீங்கள் மீடியாவில் சேரணுன்னா இந்த கோர்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்கில் பேஸ்டு ஃபீல்டு. யுவர் டேலண்ட் மேட்டர்ஸ் மோர் தென் த சர்டிஃபிகேட்டை விட ஸ்கில்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ அது எல்லாரும் எல்லா ஃபீல்ட்லேயும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த ஃபீல்டில் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். ஸோ சூஸ் பேஸ்ட் ஆன் கரியர், நாட் பாப்புலாரிட்டி. நான் இந்த கோர்ஸ் படித்தா நான் ரொம்ப பாப்புலர் ஆவேன் அப்படின்ல. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பிடிச்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ சூஸ் பேஸ்ட் ஆன் கரியர், இன்ட்ரெஸ்ட், பேஷன், நாட் பிகாஸ் ஆஃப் பாப்புலாரிட்டி. ஸோ இன்னைக்கு இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். இது இல்லாமல் உங்களுக்கு கரியர் கைடன்ஸ் ஏதாச்சும் தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.